சில வெப்சீரிஸ் வந்து நம்ம வந்து இன்னும் 2 எபிசோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இன்னும் 2 எபிசோடு இருக்குமே நினைக்கும் போது அதை கட் பண்ணுறது தான் ஒரு நல்ல வெப்சீரிஸ்க்கு அழகு. ஆனால் நிறைய வெப்சீரிஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா, காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு 3 எபிசோடு 4 எபிசோடு முடிகிற ஒரு மினி சீரிஸை இழுத்து 10 எபிசோடு 5 எபிசோடு எடுத்து போகிறானுங்க. அதனால தான் வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு எரிச்சமயிராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு வெப்சீரிஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு, கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ். இது ஏற்கனவே சீசன் 1 வந்திருக்கு. அதில் வந்து லால் அண்டு அஜு வர்கீஸ் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. ஒரு லோக்கலில் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கருடைய ஒரு இறப்புலேருந்து அந்த கதை வந்து ஃபாலோ ஆகும். இந்த செகண்ட் சீசன் வந்து, ஏன்னா ஃபஸ்ட் சீசனு எடுத்தாங்கன்னா செகண்ட் சீசன் வந்து ஓரளவு சொதப்பலாக இருக்கும். இது என்னடா இவனுக்கு எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சில நேரத்தில் சில வெப்சீரிஸ் இருக்கும். ஆனால் இந்த வெப்சீரிஸ் வந்து நிச்சயமாக கொண்டாட வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். காரணம் என்னென்னா, ஒரு வெப்சீரிஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய தகவல்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அந்தளவுக்கு எழுத்து இருக்கணும். அந்த மாதிரியான எழுத்து திரைக்கதை இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் செகண்ட் சீசனில் இருக்குது. மிக முக்கியமாக நாம் வந்து ஒரு கிரைம் சீன் நடந்தால் உடனே ஒரு மோப்ப நாய் வந்துடும். ஆனால் அந்த மோப்ப நாய்க்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்குறது. அதில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த உழைச்ச நாய்கள் வந்து அவங்க எப்படி வந்து அதை வந்து அடாப்ஷன் கொடுக்குறாங்க, அந்த நாய்க்கான பின்னணிகள்லாம் என்ன, இதெல்லாம் அவனுக்காவது தெரியுமா நம்ம ஊரில்? கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு கதையாக்கி அதுக்கு திரைக்கதை எழுதி அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 இந்த வெப்சீரிஸினுடைய விரிவான பார்வை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 இதை வந்து ஃபஸ்ட்டு சீசனும் செகண்ட் சீசனுமே வந்து எழுதி இயக்கியவர் வந்து அகமத் கபீர். அவர் தான் இந்த சீரீஸுடைய கிரியேட்டர் அண்ட் டிரெக்டர் ஆல்சோ. முதல் சீசனை வந்து அகமத் எய்மர் அவர் தான் வந்து இதுக்கான ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருந்தார். செகண்ட் சீசன் வந்து பாகுல் ரமேஷ். உண்மையிலே இந்த பாகுல் ரமேஷை வந்து பாராட்டியே ஆகணும். அவரால் தான் இப்போ இந்த கிரைம்ஸ் இதை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசுகிறோம். சில விமர்சனங்கள் நம்ம பண்ணும்போதே ஏதோ ஒன்று வந்தாங்கப்பா, போனாங்க, செஞ்சாங்க, முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு காரணம் பாகுல் ரமேஷுடைய திரைக்கதையும் அந்த எழுத்தும் தான். உண்மையிலே ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு வரான், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான். அவனை கூட்டின்னு வந்து ஒரு க்ரைமு இடத்துக்கிட்டுன்னு வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் எல்லாருமே கூண்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து புதுசாக வரான். அவன் வரும்போது அங்கே ஒரு சீனியர் ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார். அந்த பாய்க்கும் அவருக்கும் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டயலாக் ஒன்று வரும். சார், எனக்கு வந்து மரியாதைலாம் இல்லை சார், என் வேலையில் நான் பெஸ்ட்டாக இருப்பேன்னு நான் நினைப்பேன், உங்களுக்கு ஏதாவது மனசில் இருந்தால் முதல்ல சொல்லிடுங்க சார் அப்படின்னு அந்த சொல்கிற இடம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பிளட் சைனுக்கு வந்து அதை ஃபாலோ அப் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணிக்காங்க, நான் இங்கே போகிறேன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் சொல்லுவார். அந்த நேரத்தில் அதை யோசிக்கல. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக பேசுகிற அந்த காரில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஆசம் சீன். இதுதான் வந்து ஒரு கேரக்டருடைய தனித்துவம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே. ஸோ அதை வந்து மிக சிறப்பாக இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சீசன் 2 கதை என்னன்னு பார்த்துடலாம். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ரூரல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார். அவர் பேர் அம்புலி ராஜ். அவர் தான் நடிகர் இந்திரன். அவர் வந்து காணாமல் போகிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த ஸ்டேஷனில் இருந்த இதற்கு முன்பாக வேலை செஞ்ச அத்தனை பேருமே கூண்டோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஷனில் முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸர் எல்லாமே கூண்டோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒரு போலீஸ்காரர் தான் வந்து அம்புலி ராஜா. அவர் வந்து காணாமல் போகிறார். இப்போ நோபுல்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உள்ளார வந்தவர். அவர் வந்து இப்போ க்ரைம் டிபார்ட்மெண்ட்டு எட்டுன்னு வராங்க. அவருக்கு வந்து இந்த ஸ்டேஷன், இந்த ஆட்கள் எல்லாமே புதுசு. அவர் எப்படி இந்த கேஸ் உள்ளார வந்தார், அந்த காணாமல் போன அம்புலி ராஜை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இதுதான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. எஸ்ஐ நோபுலா அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் உண்மையிலே செம சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொன்று, நம்ம எப்பயுமே வந்து ஒரு சீனில் அவங்களுடைய தனித்துவத்தை சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இதில் ஒரு சீன் வரும், பஸ்ஸில் 3 பேர் போயிட்டுருப்பாங்க.
இன்வெஸ்டிகேஷனாக பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவார், கேம் வந்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேனில் கேம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதை பற்றி ஒரு பேச்சு போகும், எப்படி நான் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளார வந்தேன் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அந்த பஸ்ஸில் பேசுகிற அந்த சீன் வந்து 3 போலீஸ் ஆஃபீஸர் பேசிட்டு போவாங்க. அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒய்ஃபு கிட்ட பேசுகிற இடங்கள், இந்த நாய், தும்பல், டாக்டரை மீட் பண்ணுற இடங்கள் எல்லாமே இயல்புத்தன்மை மாறாமல் அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். நோபல் கேரக்டர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அஜு வர்கீஸ் வந்து எனக்கு ஓம் சாந்தி ஓசானாவில் பைக்கை போட்டு ஓடுறதுலேருந்து அந்த மனுஷனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. உண்மையிலே நிவின் பாலி வரும்போது நசரியா சைட் அடிக்க 2 பைக்கை போட்டு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸில் வந்து ஒரு மிடுக்கா ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு ஒரு தோரணையாக ஒரு கர்நாடகா போலீஸ் ஹேண்டில் பண்ணுற இடங்களா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ரெண்டாவது, ஓரளவுக்கு வந்து கேஸ் எங்கே போகுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம அந்த கேஸில் நம்ம வந்து பெரிய ரோல் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு உள்ளார ஓடும்ல, ஐயோ இதை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த இடம்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக அஜு வர்கீஸ் வந்து பண்ணியிருந்தார். லால் ரொம்ப இயல்பாக ஸ்டேஷன்லேருந்து வந்து நோபல் கேரக்டர் வந்து தன்னுடைய ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போகிற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கமிஷன் லெவல் வந்து இவங்களை வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த பிளட் ஸ்ட்ரெயினுக்கு ஏன் வந்து நீ வந்து அவங்க கூட போகலன்னு அந்த திட்டுறப்ப ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஸ்லேயே முதல் நாளே ஓட்ட மட்டும் வாங்குறதுன்றது இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்தவரை அது எவ்வளோ பெரிய கொடுமை அது, ரைட்? அப்போ தான் அந்த பஸ்ஸோட சீனை நான் கனெக்ட் பண்ணுறேன். அந்த பஸ் சீனில் வந்து நான் வந்து போலீஸ் அவங்களாம் வரல, எக்ஸாம் எழுதுனா வந்தேன், பட் ஆனால் என் வேலையில் நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த பெஸ்ட்டை வந்து அவர் கொடுக்குற மாதிரியான திரைக்கதை தான் இதை நம்ம இவ்வளோ கொண்டாடுறதுக்கான விஷயங்களா இருக்குது. ரெண்டாவது, இதில் வந்து இந்திரன் வந்து அம்புலின்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. உண்மையிலே இந்த மாதிரியான நீங்கள் போலீஸ்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். எல்லா சகலமும் தெரியும், ஆனால் கை சுத்தமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான கேரக்டரு. ஒரு ஹெல்ப் பண்ண போய் மொக்கம் வாங்குறது இருக்கு பாரு, அதான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்களே வந்து நிறைய இடங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதில் வந்து அந்த அம்புலி கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார், ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு அதான் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த கேரக்டர் வந்து ஃபோன் எடுக்கிறதாக இருக்கட்டும், அட்டன் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், சொல்கிறத அந்த டீல் பண்ணுற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். சூப்பர். படத்துடைய டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஹேஷம் அப்துல் வஹாப் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான மியூசிக்கு. இவர் தான் வந்து என் ரோஜா நீயா தனனா அந்த அவர் ரொம்ப அற்புதமாக மியூசிக் கம்போசர். இது வந்து அவருடைய சிறப்பை சூப்பராக பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க்கை. அதே மாதிரி சினிமோகிராஃபி வந்து ஜித்தின், எடிட்டர் வந்து மகேஷ். இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து எடிட்டராக இருக்கிற மகேஷ் வந்து எபிசோட வந்து வளவலன்னு இருக்காமல் 6 எபிசோடு அதை முடிச்சாங்க. ஒரு எபிசோடு 30 நிமிஷம் தான். அதை கிறிஸ்பாக ரொம்ப அற்புதமாக சினிமோகிராஃபி அண்ட் எடிட்டிங் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக கிறிஸ்பாக கொடுத்தது தான் இப்போ இந்த சீரீஸை பற்றி நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? பொதுவாக நம்ம வந்து எல்லாத்த பற்றிக்கும் ஒரு டேக் அவே எடுத்துப்போம். ஒரு வெப் சீரிஸ் ஆர்எல்ஸ் படம் பார்க்குறோம்னா அதில் நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு போவாங்க போகிற போக்கில். நம்ம எப்பயுமே நம்ம விமர்சனத்தில் அந்த டேக் அவே வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வெப்சீரிஸில் இருக்கிற டேக்அவே என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும், ஆனால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, ஏன்னா ஒரு லவ்வுக்காக ஒருத்தவன் வந்து நாக்கை வெட்டிக்குவானடா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா லவ்வுக்காக புருஷனை கூட்டுன்னு போய் என்ன மணாலி மாதிரி இடத்துல கூட்டின்னு போய் சாவடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லவ்வுக்காக ஒருத்தன் நாக்கு வெட்டிக்கிறதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு கேள்வி வருதுல்ல. அதாவது நம்ம வந்து ரொம்ப இழப்பமாக எதேச்சியாக ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகிற விஷயத்துக்கு வேற ஒருத்தவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய இந்த வெப்சீரிஸினுடைய ஒரு கேரக்டர் வந்து அதுக்கு விலங்குகள் மீது எந்த அளவுக்கு பிரியம் இருக்குது, அந்த விலங்குகளை அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க, அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவனுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரியான க்ரைம் சீன் சொன்னாலும், க்ரைம் ஃபைல்ஸு, நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு முடிவுரை வேணும். அந்த முடிவுரையை கேரளா ஃபைல்ஸ் 2 வந்து பண்ணியிருக்கு.
கேரளா கிரைம் ஃபைல்ஸ் 2 சீசன் வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா 3 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 3 நிமிஷத்தில் என்னடா மேஜிக் நடக்க போகுதுன்னும் போது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டில் வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தின வகையில் வந்து அகமது கபீர் ரொம்ப நல்லாவே அவரோட ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங்னா உண்மையிலே எக்ஸலண்ட்டு, மஸ்ட் வாட்ச்சு, டோன்ட் மிஸ் இட். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. பெரிய அளவில் வந்து இதெல்லாம் கிடையாது, அதாவது நீங்கள் வந்து செக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ 15+ மேலே பார்க்கலாம், ஏன்னா கொலைகள்லாம் நிறையா இருக்குன்றதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்த விட இந்த வெப்சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு நாய், அந்த நாயை வந்து பின்தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு போகிற இடம் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட ஒரு போலீஸ்க்கு வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணி போயிட்டான், ஆனால் உயரதி என்ன சொல்கிற கூட நில்லுடான்றாரு. அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க படுற துயரங்கள்லாம் பதிவு பண்ணுறது தான் ஒரு நல்ல கலைக்கு அழகு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே பொண்டாட்டிக்காரி திட்டுறா, இங்கே பொண்டாட்டிக்காரி வந்து நாயை பற்றின பேசுகிறா. எல்லாரும் வந்து கண்ணு முழிச்சு ஏகப்பட்ட ஃபுட்டேஜ், தெருவில் இருக்கிற ஃபுட்டேஜெல்லாம் வச்சு நைட் அண்ட் டே வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு 50-50 பிஸ்கட்டு, மேரி பிஸ்கட்டுன்னு சாப்பிட்டு அவன் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தின வகையில் இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் 2 வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. டோன்ட் மிஸ் இட். இந்த வெப்சீரிஸ் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரிவித்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.